வெறும் விசில் சின்னம் முகம் இது இருக்குங்களா, இது கூட டிஎம்கே மேலே இருக்கிற கோவம், ஏடிஎம்கே மேலே இருக்கிற கோவம், இதெல்லாம் சேர்ந்து அப்புறம் ஒரு ஃபெட்டிக், திருப்பி உதயசூரியன் ரெட்டையிலேயே பார்த்து ஒரு சோர்வு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளோ அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, 1000 ரூபாய் கொடுத்துறது, அந்த அந்த இதுலேருந்து தாண்டிட்டாங்க. விஜயும் இப்போ அப்படியே தானே சார் சொல்லியிருக்காரானா அவருடைய மேனிஃபெஸ்டோவில். இப்போ விஜய்க்கே வரேன், ரஜினி சார் சொல்வார் இதுக்கு மேலே தான் ஆட்டமே இருக்குன்றது, இதுக்கு மேலே தான் தமாசே இருக்குது. இன்றைக்கி தாவேகா ஒரு சிறிய கட்சி, இந்த சிறிய கட்சிக்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுன்றது அது ஒரு அமைதி பூங்கா. ஆனால் இன்றைக்கி அதில் சிக்கல்கள் நிறைய இருக்குது. இப்போ தாவேகாவோட இந்த வெற்றியை ஒரு பார்வையில் பார்க்கும்போது இது விஜய் அவர்களுக்கு கிடைத்த நல்ல ஒரு சந்தோஷமான வெற்றி. மக்கள் அவரை நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை நம்ம மனசார அதை புரிஞ்சுக்கணும். இதில் எனக்கு அரசியல் தெரியும், எனக்கு அது அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறது, மக்கள்கிட்ட மக்கள் உனக்கு அரசியல் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் மக்கள்கிட்ட சினிமா மூலயமா இவர் போயிட்டு ஷார்ட்கட்டில் தான் ஜெயிச்சிருக்கார். இது ஒரு அரசியல் கட்சி நடத்தியோ ஒரு கொள்கையை பேசியோ வரல, ஆனால் வெற்றி பெற்று விட்டார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இதற்கப்புறம் இது எப்படி அவர் தக்க வைக்க போகிறார், தன்னை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு அவர் எப்படி ஒரு முன்மாதிரியாக இருக்க போகிறாரு. இன்றைக்கி பாருங்கள், இப்போ ரெசார்ட்டுக்கு போகிறாருன்றாங்க. என்ன விதமான அரசியல் இது? அவர் ஜெயிச்சிட்டாரு, அரியணையில் உட்கார போகிறார், அதுக்குன்ட்டு பனையூரில் பார்க்கலாம், கட்சி அலுவலகத்தில் பார்க்கலாம், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். எதுக்கு அந்த ரெசார்ட்டு கலாச்சாரத்தை திருப்பி கொண்டு வரீங்க? ரெசார்ட்டு கலாச்சாரம் பண்ணி தான் அதிமுக அந்த நிலைமைக்கு போச்சு. ஏன் அதை பண்ணணும்? எதுக்கு? ஒரு அந்த பயப்பட வேண்டியதில்லை யாருமே. நான் சொல்கிறேன் பாருங்க, இங்கே திமுகவோ அதிமுகவோ அந்த மாதிரி அரசியல்லாம் பண்ண போகிறது. பிஜேபி இங்கே பிளேயில் இல்லை. அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஒரு இங்கீதம்னா என்ன அப்படின்றது அந்த கட்சிக்கு கிலோ எவ்வளோன்னு கேட்கலாம். ஓட்டு எண்ணிக்கிட்டு இருக்கும்போது தோற்றுக்கிட்டு இருக்கிறாங்க கூட்டணி கட்சி. ஒருவேளை தாவேக்கா கேட்டால் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். ஏன் சாமி ஒரு நாள் நைட்டு விடுங்களேன். உங்களால் தான் இந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளே இருக்குது திமுக கூட்டணி. இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் தான். அவ்வளோ ஆட்சியில் பங்கு, அதிகார பங்கு அவ்வளோ துடிக்குதா? எப்படியா இருந்தாலும் நீங்கள் அமைதியாக இருந்தால் அவங்களே தேடி வர போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்கிறான், படித்து 10வது பாஸ் ஆகி ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறது எப்படி இருக்குது? மற்ற 4 குழந்தைய பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு இவருக்கு அதிகமாக மார்க் போட்டு இவர் பாஸ் பண்ணி விடுறது எப்படி? அமைதியாக இருந்தால் அவங்களே பேச போகிறாங்க. ஆதவர்ஜுனா இருக்கிறாரு, செங்கோட்டையன் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சும்மா இருக்க போகிறாங்களா? திமுகவில் பேசுவாங்க, அதிமுகவில் யாருன்னா உருவ முடியுமா, எடுக்க முடியுமா? இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி அவைலபிளா? இல்லை டிஎம்டிகே இருக்கிறாங்க, அவங்களாம் ப்ளீஸ் அப்படின்னாவே போதும், எஸ் ப்ளீஸ் அப்படின்றாங்க, ஒரு சீட்னாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. அது மாதிரி அவைலபிளாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. நாளைக்கு தான் சொல்லுங்களேன்.